இனி நாம் இன்றைய போட்டிகளை ஆரம்பிப்போம். நீங்க 2 பேரும் போய் வெற்றியோட திரும்ப வரணும். இனி உங்களுக்கான டைம் ஆரம்பிக்குது. ராணி மாதிரி நின்னுட்டு இருக்க, எனக்கு எரிச்சலா வருது. நிச்சயமா சொல்றது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நான் பாட்டுக்கு என்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஓ, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தியா? அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ரியாலிட்டி தெரியாம ஃபேண்டஸ்டிக் வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்க. என்னோட ரியாலிட்டி இவ்ளோ மோசமா அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியோ? உனக்கு வேற யாருமா கிடைப்பாங்கன்னு நினைச்சேன்? துபாயில யாராவது ராஜா கிடைப்பான்னு நினைச்சீங்களா? இப்போ ஏன் நிலைமையும் இப்படிதான். இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தான். என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு கொஞ்சம் பொறுமையா கூட வர தெரியாதா? வலிக்குதா செல்லம்? புன்னைகமணன் படத்துல குதிக்கிறதுக்கு முன்னாடி ரேகாவுக்கு இப்படிதான் கமலஹாசன் சார் வாரி விடுவாரு. என் நிலைமையும் அப்படி ஆயிடுச்சு. நானும் சாகதான் போற போல இருக்கேன். பேசியாச்சா? டேய், சீக்கிரம் பண்ணிடா. எவ்வளவு நேரம் இப்படியே செய்ய போற? நீ மட்டும் நான் வீட்டுல சீக்கிரமாவா வாரி முடிக்கிற? இப்ப பொட்டு வைக்கணும். கரெக்டா நெத்தில வை. அங்க பாரு மருமகள, சித்தி என்ன ரகல பண்றான்னு. ஓ, நடுவுல வைக்க சொன்னல. तेरी बाहों में रह लूं मैं खुद को दीवाना, कह लूं मैं संग तेरे जी लूं, मर लूं साथिया। तू ही खुशी का है जहां, अजनबी है तेरे सिवा सब यहाँ, नहीं है कोई तुझसे फासले, रुके ना कभी भी ये सिलसिले, बड़े किस्मत के काफिले साथिया।
அட கடவுளே, ரொம்ப நேரம் ஆயிட்டு மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை சரி, இல்ல. சரி. அமேசிங். இந்த போட்டியில் பங்கு பெற்ற அனைவரும் கடுமையாக போராடினார்கள். இருந்தாலும் இன்றைய வெற்றியாளர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சித்தார்த் குரானா. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். பேரா, கலக்கிட்ட உண்மையிலே பிரமாதம் பா. அது என்னோட பேரு சித்தார்த்தே. ஒதுங்கம்மா, நம்ம பரம்பரை கௌரவத்தை காப்பாத்திட்டா. உண்மையிலே நீ கெட்டிக்கார. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்ன ரொம்பதான் சத்தம் போட்டு சவால் விட்டீங்க பாத்தீங்களா? எங்க வீட்டு மருமக முன்னாடி நீங்கெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஷினி. அட, நீ என்னோட மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றிட்ட. பாட்டி, நான் கொஞ்சம் எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரட்டுமா? என்ன அவங்க கூப்பிட்டாங்க. ஏமா ரோஷினி, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ போயிட்டு வா. போயிட்டு வா தங்கம். பாய், நான் போயிட்டு வரேன். என் பேரை எவ்வளவு வேலை செய்யறான் பாரு. இந்தப்பா ஜூஸ் குடி. ரொம்ப தேங்க்யூ பாட்டி. என் பா சித்தார்த்து, அந்த தேங்க்யூவை நான் தான் உனக்கு சொல்லணும். நீ எவ்வளவு புத்திசாலியான அழகான மருமகளை கூட்டிட்டு வந்திருக்க. அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்தல, எவ்வளவு ஒரு பொறாம. பாட்டி, அதெல்லாம் சரிதான். எதுக்கு இந்த காம்படிஷன் அது இதுன்னு, எதுக்கு தேவையில்லாத வேலை? உனக்கு அதெல்லாம் புரியாது. உன்னோட பாட்டிக்கு காம்படிஷன்னா ரொம்ப பிடிக்கும். காம்படிஷன்ல கலந்துக்கிறது, அதுல ஜெயிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலைதான். ஓ பாட்டி, உண்மையிலேயே இது பயங்கரமான கோயின்சிடன்ஸ். என்ன? இப்போ லாஸ்டா நடந்த காம்படிஷன் இருக்குல்ல, அதோட ஃபினாலேக்கு நாம செலக்ட் ஆயிட்டோமா பாட்டி? ஃபினாலே? அப்படியா? அப்போ நாமளும் இந்த ஃபினாலே போட்டிக்கு கண்டிப்பா போகணும். ஆமா, எப்ப வருது? இன்னும் அடுத்த 2 நாள்ல அதுக்கான டீடைல்ஸை எஸ்எம்எஸ் பண்றேன்னு அனுப்பியிருக்காங்க. நாம இந்த ஃபினாலேல உங்க தலைமையில கலந்துக்கிறோம், ஜெயிச்சு கப்பையும் வாங்குறோம். நாமெல்லாம் கண்டிப்பா போறோம். சரி, எந்திரி, நம்ம எல்லாருக்கும் இனிப்பு கொடுப்போம். ஏன்னா நீயும் உன் பொண்டாட்டியும் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கீங்க. எந்திரி. பாட்டி, எனக்கு நிறைய வேலை. ஆட பாப்பா, எப்ப பார்த்தாலும் வேலை. ஜூஸும் குடிக்க விட மாட்டேங்கிறீங்க, வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. ஆட விடுப்பா, வேலை எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஜூஸ் குடிக்கும் போது வேலையை சேர்த்து முடிச்சுக்க. நான் பிரசவம் பார்த்த பொண்ணு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கான்னா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இருக்காதா என்ன? நீ இந்தியா விட்டு போகும்போது அவ ரொம்ப சின்ன குழந்தை. எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமா, இது யாரு? துர்காவோட புது ஃப்ரெண்டு. இது வரைக்கும் இவளை பத்தி துர்கா எதுவும் பேசி நான் கேட்டதே இல்ல. இவங்கதான் அக்காவுக்கு டெலிவரி பார்த்தாங்களா? எப்படி உங்களுக்கு தெரியல? சுத்தமா ஞாபகமே இல்ல. பிரதிமா, கொஞ்சம் டிஃபன் கொண்டு வா. சரி வாங்க. ஆமா, ரோஷினியோட கையில எப்படி இந்த காயம் ஏற்பட்டுச்சு? இத பார்த்தா தீக்காய மாதிரி இருக்கே. பிரச்சனை எதுவும் இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததால இது நடந்துருச்சு. நான் ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண, அங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சு.
சரி, ஃபேமிலி போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா? ரொம்ப வருஷம் கழிச்சு நாம எல்லாம் சந்திச்சிருக்கோம். எடுத்துக்கலாமா? ஆஃப் கோர்ஸ். ஓகே. எல்லாரும் நெருங்கி உட்காருங்க. ரெடி? தாயே கருமாரி, இது எங்க ரோஷினியோட முதல் வெற்றி. திருஷ்டி படாம பாத்துக்கோ ஆத்தா. உனக்கு மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் சித்துக்கு நல்ல பொண்டாட்டிய கொடுத்திருக்க. குரானா குடும்பத்து பேரை என்னைக்கும் காப்பாத்துவா. தாயே கருமாரி, எல்லாரையும் காப்பாத்தணும். பிரசாதத்தை கொடுப்போம். தாயே, இந்த பிரசாதத்தை ஏத்துக்கணும். இந்தங்க எல்லாரும் வாங்கிக்க. இந்த மாசுமி வாங்கிக்க. ஆமாடி, நீயும் வாங்கிக்க. உண்மையிலேயே ரோஷினியை நினைச்சு நீ தான் ரொம்ப பெருமைப்படணும். ஏப்பா, என் மகனே, இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோ. ஆமா சிம்மி, உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்தப்ப இந்த போட்டியில நீயும் கலந்துகிட்ட. ஆனா அப்ப நீ தோத்து போயிட்ட. சரி, இப்ப என்ன அதுக்கு? உன் மருமக தான் ஜெயிச்சு உன் பேரை காப்பாத்திட்டால. அத நினைச்சு நீ பெருமைப்படணும். தங்கம், என்னப்பா இன்னும் இங்கே நிக்கிற? வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பல? வேலைக்கு போனதான் கௌரவமா இருக்கும். என்னோட பேர சித்து இருக்கான்ல, அவன் கூட பழகி 4 வேலையை கத்துக்கப்பா. ஆபீஸ்ல வேலை வெட்டிய போய் பாரு. ஆட, நீ பாடுக்கு சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கும்? பாட்டி, உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா நானும் வாழ்க்கையில ஏதாவது சாதிப்பேன். சாமி பிரசாதத்தை சாப்பிடு, வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும். ஏன்பா சித்தார்த், உனக்காக நான் 2 பீஸ் வச்சிருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. எனக்காக சாப்பிடு. நீ உண்மையிலே உன் பொண்டாட்டியை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். அதுக்காக வந்து நீ இதை சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடு. எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துடுறேன். ஏன்பா, இங்க வா, எல்லாருக்கும் பிரசாதத்தை கூட. இருந்தா நீ எடுத்துக்க, எல்லாருக்கும் கொடு. சித்தார்த் குரானா, என்ன பிரச்சனை? எல்லாரும் வந்திருக்கீங்க. இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? கேன் ஐ ஹெல்ப் யூ? சித்தார்த் குரானா. ஆமா, நான் தான் சித்தார்த் குரானா. என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் சித்தார்த் குரானா, உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். மிஸ்டர் சித்தார்த் குரானா, உங்களை கைது பண்ண வந்திருக்கோம். உங்க பேரண்ட்ஸ் சேர்த்து தான் கைது பண்ண வந்திருக்கேன். சாரி சார், நீங்க வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அரெஸ்ட் ஆகிறீங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களோட மருமக உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. நீங்க உங்களை டார்ச்சர் பண்ணி துன்புறுத்துறதா சொல்லிருக்காங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? இவங்களை கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். ரோஷினி அந்த மாதிரி பண்ண மாட்டா. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். என்னாச்சுப்பா? ரோஷினியோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கூட்டிட்டு வாங்க. கை விடுங்க, நானும் வந்துட்டு இருக்கேன்ல. விடுங்க. ஏன் இப்படிலாம்? நில்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் மருமகளை முதல்ல விடுங்க.
உங்க இஷ்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க தானே சித்தோட பாட்டி? ஆமா, நான் தான் சித்தோட பாட்டி. இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு எதிராகவும் கம்ப்ளைண்ட் இருக்கு. இவங்களையும் கஸ்டடியில வைங்க. அட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம் ஆன், திஸ் இஸ் நாட் ஃபேர். நாங்க தான் உங்க கூட வந்துட்டு இருக்கோம்ல. இவங்க எங்க பாட்டி எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அண்ட் வயசானவங்களும் கூட. இவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால அவங்களும் வந்தாங்க. புறப்படுங்க. ஏன் ரோஷினி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? நீ இவ்வளவு தூரம் போவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ரோஷினி. மேடம், என்னப்பா இது? கிளம்புங்க. சீக்கிரம் வாங்க. அட விடுமா. எதுக்காக இப்படி இழுத்துட்டு போறீங்க? நீ ஒண்ணு போனை சைலண்ட்ல வச்சில்ல? இல்ல பாட்டி. எதுக்கு எல்லாரும் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? போன் என்ன பறந்தா போயிடும்? இங்கதான் எங்கேயாவது இருக்க போகுது. எதுக்குமா அவங்களுக்கு இவ்ளோ பயப்படுற? உன் அம்மா வீட்டுக்கு வருது அவ்வளவு பெரிய குத்தமா? நீ ஒரு வேலை செய், லேண்ட்லைன்ல போன் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடு. என்ன போ. இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு இவ உடனே போன் பண்ணுமா? இவ என்ன உங்களுக்கு அடிமையா? இதுக்கு பேரு அடிமைத்தனம் இல்ல, நாகரிகம். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அம்மா தான் இதை சொல்லி தரணும். ஒரு பொண்ணு தான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டா மாமியார் வீட்டை சுத்தமா மறந்துடணும்னு எந்த சட்டத்திலயும் எழுதி வைக்கல. நீ போமா, போன் பண்ணு. போ. இல்ல இல்ல, சித்தார்த்துக்கு இப்ப நான் ஃபோன் பண்ணா அவன் கண்டிப்பா கோச்சுப்பான். இன்னைக்குதான் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள ஏன் மூடுக்கு எடுத்துக்கணும்? வீட்டுக்கே ஃபோன் பண்றேன். ஹலோ. ஹலோ அங்கிள், ஏன் யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? வீட்ல இருந்தா தானே போன் எடுக்கிறதுக்கு. எல்லாரையும் தான் போலீஸ் கூட்டு போயிட்டாங்களே. போலீஸா? ஏ அங்க அப்படி என்ன நடந்துச்சு? என்ன விஷயம்னு தெரியல சொன்னம்மா. பாட்டிமாவை கூட கூட்டு போயிட்டாங்க. ஆனா ஏன் ஒருத்தர் கூட என்கிட்ட எதுவும் சொல்லல? முதலாளி ஐயா உங்களுக்காக போன்ல எவ்வளவோ ட்ரை பண்ணாரு, ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. எந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல உள்ள ஸ்டேஷன் தாமா. ஓகே ஓகே அங்கிள், நான் அங்க வந்துடுறேன். ரோஷினி, என்ன பாட்டி, நான் போகணும், வந்து சொல்றேன். ரோஷினி, என்ன அவசரம் இவளுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு பேசிட்டு இருந்தாளே. துர்கா, இதுல உன்னோட சதி எதுவும் இல்லையே? அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அவங்க ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஃபேமிலி தானே. இப்ப நம்ம அங்க போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல. நாம அங்க போய் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? நாம அங்க போனா புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை முளைக்கும். விடுங்கம்மா, அது அவங்க ஃபேமிலி மேட்டர். அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது தேவைன்னா அவங்களே போன் பண்ணி நம்மளை கூப்பிட போறாங்க. இல்ல, எனக்கு என்னமோ கவலையா இருக்கு. பிரதிமா, ஏதோ தப்பா எனக்கு தோணுது. நாம அங்க போலாமா? என் மனசுக்கு எதுவும் சரியா படல.